ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன டனல்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 10வது எபிசோடுக்கு வந்துட்டோங்க. இன்னும் 6 எபிசோட் தான். அதை ஒன்று ஒன்றா பார்த்து ரொம்ப தூரம் போகாம டெஃபினட்டா அடுத்த 3 வீடியோவுக்கு 2 எபிசோடுன்னு சட்டுப்புட்டுன்னு முடிச்சு விட்ருவாங்க. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. ஸோ போன எபிசோட்ல அஸ்திவாரமே ஆட்டங்கான்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சானுங்க இல்லையா? ஆளை காட்டினதுல இருந்து கல்யாண மாலை விளம்பரத்துல வர மாப்பிள்ள மாதிரி சிரிச்சமேனிக்கே மூஞ்சி வச்சிருந்த கிம்முக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் 85ல கொலை பண்ணிட்டு இருந்த கொலைகாரன். இப்ப பிரசன்ட்லயும் 7வது விக்டிம்னு ஒரு பொண்ணை கொன்னான். ஜுங்கோ ஜாலிக்காக கொலை பண்றவன் போல. இது தெரியாத நம்ம ஆளுங்களோ நடக்கிற எல்லா கொலைகளுக்கும் காரணம் ஜுங்கோ தான் அவனை எல்லாத்துலயும் போட்டு மிங்கல் பண்ணி அவன் ஒரு ஆள் தான் கில்லர்னு நினைச்சு அவனை தேடிட்டு இருக்காங்க. வேற என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் பக்கத்திலேயே இருக்கான். அவன் கொலை பண்ற ஆளுங்களுக்கு அவனே அட்டாப்சி பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. அவன் மேல சந்தேகப்பட வேற எதுவுமே இல்லைங்களே. இருந்தும் அவன் தான் கில்லர்னு கண்டுபிடிச்சாகணும். அப்பதானே ஹீரோவால 86க்கு போக முடியும். சோ கூடவே இருக்க இவன் தான் அந்த குள்ளநரின்றத எப்படிதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க? இதை தாண்டி ஹீரோவோட பொண்ணு தான் ப்ரொஃபசர். அது ஹீரோவுக்கு தெரிய வந்துச்சா இல்லையா? நடுவுல ஜுங்கோ பண்ற ஜில் ஜங் ஜக் வேலைகள்லாம் என்ன? இப்படி பல பலகாரத்தை ஒரே தட்டுல வச்சு கொடுத்துருக்கதாங்க இந்த எபிசோட் ஸ்டோரி. வாங்களேன் 10வது எபிசோடுக்குள்ள கெத்தா உள்ள போனா பழைய கில்லரான டாக்டர் சிரிச்ச மேனிக்கு வானத்தை பார்த்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான். ஏன் டீமன்ஸ் எல்லாம் இருட்டுல மட்டும்தான் மறைஞ்சிருக்கணுமா என்ன? சில டீமன்ஸ் இருட்டுல இல்லாம எல்லாரும் பாக்குற மாதிரி வெளிச்சத்துல கூட மறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட என்ன மாதிரிங்க அப்படின்னு கில்லர் சொல்லும் போதே 4 மாசத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக் போக அந்த டைம்ல தாங்க 86லயே இவன் கையால செத்துருக்க வேண்டிய 5வது விக்டிம் அப்ப தப்பிச்சு காதல் தோல்வியால 2016ல கொல்லப்பட்டா. பாடியோ அட்டாப்சி பண்ண கில்லர் கிட்ட தாங்க வந்திருக்கு. காலில் இருக்க 5 புள்ளிய பார்த்ததும் அடடேய், இது நம்ம கொல்ல பார்த்த பொண்ணு இல்ல, தப்புச்சிட்டாளா இவ அப்படின்னு யோசிக்கிறதோட மட்டும் இல்லங்க. சோ அவன் நம்ம கிட்ட கேம் விளையாடலான்னு பாக்குறானா அப்படின்னு யார பத்தியோ பேசுறான். என்ன ஏதுன்னு கிளியரா தெரியல. இதுக்கப்புறம் தான் ஏற்கனவே ப்ரொஃபசர் ஜுங்கோவை பத்தின ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயத்த கிம் கிட்ட சொன்னான்ல. சும்மா இல்லாம அவன் பண்ண பழைய கொலையோட ஞாபகத்தெல்லாம் நீ அவனுக்கு தூண்டி விட்ட. ட்ரிகர் ஆகி அவன் திரும்ப கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. அதே தான் டாக்டரோட கதையும் போலங்க. 5வது விக்டிமோட காலில் இவன் போட்ட புள்ளியை இவனே பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஆத்தோரத்துல 7வது விக்டிமை கொண்டு போட்டவன் அவ காலில் 7 புள்ளிய வச்சுட்டு நானும் கேமுக்கு ரெடி வான்னு மறுபடியும் யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறான். அது முடிய இப்ப கில்லர் பண்ணிருக்கிறது 8வது கொலைங்க. அதான் போன எபிசோட் முடியும் போது ஒரு பொண்ணை கொண்டானே, அவ தான் 8வது விக்டிம். பாடி இருக்க இடத்துக்கு ஹீரோ, கிம், ப்ரொஃபசர் இவங்கெல்லாம் வர 2016ல நடந்த எந்த கொலையிலுமே ஹீரோ விக்டிம்ஸோட காலில் புள்ளிய பார்த்தே இருக்க மாட்டாரு. 5வது விக்டிம் அது வேற கதை, அதை விட்டுருங்க. கொன்னதே வேற இல்ல. மீதி பாடிஸ்ல புள்ளியே இருந்திருக்காது. 7வது விக்டிமோட காலில் புள்ளி இருந்தது கூட இன்னும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ 8வது விக்டிமோட காலில் புள்ளியை நோட் பண்ணிட்டு என்னதான் அந்த ஜுங்கோட கதை? ஒரு கொலையையும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானே. 30 வருஷத்துக்கு முன்னால புள்ளி வச்ச கேஸோட ரெக்கார்ட்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால இப்ப புள்ளி வச்சா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டானா அவன். தக்காளி நான் இருக்கண்டா. அது சரி, செத்த பொண்ணோட காலில் 8 புள்ளி இருக்கு. கடைசியா நம்ம பார்த்த 6வது பொண்ணோட காலில் 6 புள்ளி இருந்துச்சு. அப்போ 7வது ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்காளா? செத்துட்டாளா இல்ல 5வது விக்டிம் மாதிரி நடமாடிட்டு இருக்காளான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோவுக்கும் கிம்முக்கும் ஒரு வெறி. பட் அங்க இருந்த ப்ரொஃபசருக்கும் ஒரு டவுட். போன கொலையை ஒரு மாதிரி பண்ணிட்டு அடுத்த கொலையிலேயே அவனோட ஸ்டைல சேஞ்ச் பண்ணிடுவான், ஏதோ இடிக்குதே அப்படின்னு அவ யோசிக்கிற கேப்ல கொலை பண்ண கில்லரையே இங்க ஒரு என்ட்ரியை போட்டு அவன் வச்ச புள்ளிய அவனே பார்த்தவன் சரிதான், நான் நினைச்சது கரெக்ட் ஆயிடுச்சு. இப்பதான்ப்பா 7வது விக்டிம் அட்டாப்சி பண்ண டாக்டர் கிட்ட நான் பேசிட்டு வரேன். 7வது விக்டிமோட பாடியில 7 புள்ளி இருந்துச்சான். இந்த பாடியிலயோ 8 புள்ளி. நமக்கு கிடைச்ச இத்தனை பாடிஸ்ல இந்த 2 பாடியில மட்டும் தான் புள்ளி இருக்கு, மீதி எதுலயுமே இல்ல. இதை வச்சு பார்த்தா அப்படின்னு கில்லர் எதையோ சொல்றதுக்குள்ள ப்ரொஃபசர் அத்திம்பேல், அப்ப நீங்க சொல்ல வர்றது புள்ளி வச்ச கொலைகளை பண்றது ஒரு ஆள், சாதா கொலைகள் எல்லாம் பண்றது வேற ஆளா அப்படின்னு கில்லர் என்ன சொல்ல வந்தானோ அதை ப்ரொஃபசரே போட்டு வச்சிடறா. யாருப்பா அந்த பொண்ணு? செம்ம ஷார்ப்பா இருக்கா. அதையே தான் நானும் சொல்ல வந்தேன்னு கில்லர் சொன்னதும் இந்த பக்கம் ஹீரோ, யோ நல்லா பசு நெய்ல சுட்ட பணியார மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன உனக்கு அவனை பத்தி தெரியும்னு நீ என்னமோ உளவியல் நிபுணர் மாதிரி பேசிட்டு இருக்க, சும்மாரியா யோ அடிச்சிட போறேன் அப்படின்னு ஹீரோ கில்லரை லைட்டா மானபங்கப்படுத்த. எல்லா கில்லருக்கும் அவன் பண்ற கொலையோட கிரெடிட் அவனுக்கு தான் வரணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதே ஆசை தான் இவனுக்கும். சோ இன்னொரு கில்லர் இருக்கான்னு போலீஸை டியூன் பண்ணலாம் நினைச்சா ஹீரோ அதுல முட்டுக்கட்டைய போட்டாரு. கிம்மு ஹீரோ சொல்றதுக்கு தான் வழிமொழிகிறான். ஜுங்கோ தாங்க கில்லரா இருப்பான், ஏங்க வேற டாபிக் எல்லாம் உள்ள எழுத்து போட்டு குழப்பிக்கிட்டு அப்படின்னு இவனை பல்பு கொடுத்துறானா. ப்ரொஃபசருக்கு இன்னும் சந்தேகம் தான். அதுக்கேத்த மாதிரி ஜுங்கோவும் சொன்னான்ல, ஆத்தோரத்துல கொல்லப்பட்ட 7வது விக்டிமா நான் கொல்லல, அதுக்கப்புறம் பண்ண கொலையை நான் தான் பண்ண ஒத்துக்கிறேன்னு. ஆக அவனும் கொலை பண்ணலான்றான். கொலை பண்ண ஸ்டைலும் வேற மாதிரி இருக்கு. உண்மையாவே புள்ளி வச்ச 2
கொலையையும் வேற யாராவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு இவ டவுட்டாக எல்லாருமே ஜுங்கோ தான் ஒரே கில்லரா இருப்பான்னு முடிவே எடுத்துட்டாங்க. சோ அவன் போட்டோவை டிவி நியூஸ் எல்லாத்துலயும் போட்டு ஊர் முழுக்க பகுதி பகுதியா அவனை பிரிச்சு தேடியும் ஆளு சிக்கவே இல்லைங்க. ஏய் அப்பா, இவன் என்னடா தாலிபான் தீவிரவாதிங்க தத்தெடுத்த புள்ள மாதிரி எங்க ஒளிஞ்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது, வேற எங்க தாண்டா போய் அவனை தேடுறது அப்படின்னு சின்ன ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு மீட்டிங்ல கேக்குறாரு. ஒரே வழிதான் சார், நம்மளும் எங்கெங்கயோ தேடிட்டோம், இன்னும் நம்ம போய் தேடாத விசாரிக்காத இடம்னா அவன் ஃபேமிலி கிட்ட தான். உங்களுக்கே தெரியும், 30 வருஷத்துக்கு முன்னால அவன் மேல சந்தேகப்பட்டு நம்ம அவனை ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஐயோ நம்ம நான் சொல்லிட்டேன் எல்லாம் எப்படி எப்படின்னு ஏறிட்டு வருவானுங்களே. அதான் சார், நீங்க அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் வேற ஒரு இடத்துல இருந்தான்னு சொல்லி அவன் அம்மாவும் அப்பாவும் அவனை காப்பாத்தி கொண்டு போனாங்கல்ல, அப்ப அதே ஃபேமிலி தான் இப்பவும் அவனை மறைச்சு வச்சிருக்கோம். ஜுங்கோவோட அப்பா அவுட்டு, மீதி இருக்கிறது அவன் அம்மாவும் தங்கச்சியும் தான். நானும் கிம்மும் அங்க போய் விசாரிக்கிறோம், நாய் முக்கணும் கழுகு கண்ணனும் ஜுங்கோவுக்கு தெரிஞ்ச மீதி ஆளுங்கள்ட்ட போய் விசாரிக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லி இந்த மீட்டிங் முடிய, இன்னொரு பக்கம் ப்ரொஃபசர் அவளுக்கு டவுட் வந்தா வந்ததுதான், ஜுங்கோ இல்லாம வேற ஒரு சீரியல் கில்லர் இருக்கான், 7வது விக்டிம் 8வது விக்டிம் அவன் தான் கொன்னான். அதோட போன எபிசோட்ல ஸ்டேஷன்ல நடந்த மீட்டிங்ல சின்ன கூட சொன்னாரு, பாஸ்ட்ல இதே மாதிரி புள்ளி வச்சு பல கொலைகள் நடந்திருக்கு, அதுல 5வது விக்டிம் தப்பிச்சு இப்ப செத்தா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது ஒரு கதையா? மேட்ரு 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த டாட் வச்ச கொலைகள் இப்ப மறுபடியும் நடக்குது. இத பண்றது வேற ஆளா இருந்தா ஜுங்கோ 30 வருஷத்துக்கு முன்னால கொலை பண்ண ஆளா இருக்காது, இருந்தும் வேற யாரோ கொலை பண்ற ஸ்டைல அப்படியே ஃபாலோ பண்ணி இவனு ஏன் கொலைகள் பண்ணணும், பொண்ணுங்களோட கழுத்து நெரிச்சு. எல்லாத்துக்கும் மேல ஜுங்கோவுக்கு ஸ்கர்ட் போட்ட பொண்ணுங்களை பார்த்தாலே ஏன் அலர்ஜியா இருக்கு. இத ப்ரொஃபசர் டீன் கிட்ட ரிப்பீட் மொல்ல பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் கில்லர் இந்த சிவாஜி படத்துல ஒரு சீன்ல வில்லன் கதறுவாரு, யோ யோ பாரியா அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான் அப்படின்னு. அதே மாதிரிங்க இவன் கொலை பண்ண பொண்ண இவனே அட்டாப்சி பண்ண ரெடியாக நம்ம வில்லன் மாதிரி கதறிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோவும் கிம்மா அங்க வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கொலை பண்ண பொண்ணு கிட்ட நிம்மதியா பேச விட மாட்டானுங்களே, மணி அடிச்ச மாதிரி வந்துருவானுங்க. வாங்கப்பா வாங்க சொல்லுங்க, இன்னும் நான் அட்டாப்சி முடிக்கலையே, அதுக்குள்ள வந்தா எப்படி அப்படின்னு கில்லர் கேட்டதும், அதை நீங்க பொறுமையா பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பொண்ணுங்களோட காலில் கில்லர் டாட் வச்சுட்டு போயிருக்கான்ல, அது என்ன மாதிரியான டாட், எந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அதை வச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்க அந்த இங்க் எப்படிப்பட்டது, அதை யூஸ் பண்ண ரெடி பண்ண டை என்ன மாடல், இதெல்லாம் பார்த்து சொன்னீங்கன்னா எந்த கம்பெனி அந்த இங்க் ரெடி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு கண்டுபிடிக்க வசதியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா முடிச்சுக்கலாம், ஆனா ஜுங்கோ தான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா, ப்ரொஃபஸரும் வேற வேற ஆள் தான் இந்த கொலையை பண்ணிருக்கலாம்னு சொன்னா, எனக்கு அந்த அளவு சைக்காலஜி தெரியாதுதான், பட் ஃபாரன்சிக் படி பார்த்தாலும் ஒரே ஆள் பண்ற கொலையா இருந்தா எல்லா பாடிஸும் ஒரே மாதிரி இருக்கணும், பட் இந்த 2 பாடிஸ்க்கும் வேற பாடிஸ்க்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கேப்பா, அதான் கேட்டேன்னு. கில்லர் வேற ஒரு கொலைகாரம் இருக்கான்னு இவங்க நம்பணும்ன்றதுல குறியா இருக்கான். டேய் கொரியன் கோட்டசாமி, நீ உத வாங்கிட்டு ஓட போற பாரு, என்னடா உன் பிரச்சனை, ஏன்டா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ மண்டை சூடு ஆகுறாரு. அவர் ஆஃப் பண்ணக்கி, இல்ல டாக்டர் ஜுங்கோ தான் அதை பண்ணிருப்பான், அவன் இந்த கொலையெல்லாம் பண்றதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது கில்லருக்கு ஒன்னும் புரியலையா. சோ கிம் கில்லரை தனியா உட்கார வச்சு எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு அவன் என்ன நினைக்கிறானோ அதை எக்ஸ்பிளைன் பண்றான். நீங்க அடிக்கடி என்கிட்ட கேட்பீங்கல்ல டாக்டர், எதுக்காக நான் ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுல இவ்வளவு மும்பரமா இருக்கான்னு, அதுக்கு ரீசன் இந்த புள்ளி வச்சு கொலை பண்ற கில்லர் 30 வருஷத்துக்கு முன்னால என் அம்மாவை கொன்னான், அவனால 4வதா இறந்து போனவங்க தான் என் அம்மா, எப்படியாவது என் அம்மாவோட கொலைகாரனை பிடிக்கணும்ன்ற ஆசையில தான் நான் போலீஸ் வேலையிலேயே சேர்ந்தேன், என் கண்ணு முன்னால எந்த கொலை நடந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியாம ஒவ்வொருத்தவனையும் தேடி போனேன், அப்படி ஜுங்கோ என்கிட்ட மாட்டி அவன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு அவனை தூண்டி விட்டான் பாருங்க. அவன் என்ன கோபத்துல இருந்தானோ என்ன பழி வாங்கணுன்றதுக்காகவே நான் பேசினதுனால ட்ரிகர் ஆனவன் 30 வருஷத்துக்கு முன்னால அவன் பண்ண கொலையோட ஞாபகங்கள்லாம் வந்து நடுவில் அவன் கொலை பண்ணிட்டு இருந்த மெத்தடை மாத்தி இப்போ பழைய மெத்தட்லயே கொலை பண்ணிட்டு இருக்கான். பிடிக்கணும் டாக்டர், அவனை பிடிச்சே ஆகணும், இல்லனா இன்னும் எத்தனை தலை உருளுமோ. நானும் ஹீரோவும் அதுக்கான வேலையை பாக்குறோம், நீங்க சீக்கிரமா நாங்க கேட்டதை ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு ஹீரோவும் கிமும் நடைய கட்ட, அடடா டேய் எல்லாருக்கும் நான் தான் ட்விஸ்ட் கொடுப்பேன், நீங்க எனக்கே ட்விஸ்ட் கொடுக்குறீங்களேடா, 4வது விக்டிமோட பையனடா நீ, இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சே. நீ சொன்னதுல முக்காவாசி கரெக்டு தான், கொலை பண்ண நடுவில் அதை மறந்துட்டேன், திரும்ப ஞாபகம் வந்து கொலை பண்றேன், எல்லாம் ஓகே. ஆனா இதுல உனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீ உன் அம்மாவை அப்பாவி நினைச்சிட்டு இருக்கல்ல, அவன் நல்லவளே இல்ல இப்படின்னு கில்லர் குட்டே குழப்புற மாதிரி என்னமோ அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். அப்புறம் இங்க இருந்து கிளம்பின ஹீரோவும் கிம்மும் ஜுங்கோவோட தங்கச்சி வீட்டுக்கு போறாங்க. அவன் தான் கில்லர்னு ஊர் முழுக்க நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியாச்சு. சோ உன் அண்ணன் ஒரு கொலைகாரன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஜுங்கோவோட தங்கச்சிய காரி துப்பி கழுவி ஊத்திருப்பாங்கல்ல. சோ இனிமேல் இங்க இருக்கிறது சரி வராதுன்னு அவ வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சரின்னு ஜுங்கோவோட அம்மா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம் மாதிரி மொச்சிட்டு இருக்கு. அதை அடிச்சு நவுத்தி கேப்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க
ஜுங்கோ அம்மா கிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க எதையுமே பேச தயாரா இல்ல. இருந்தும் ஹீரோ, மேடம் எங்களுக்கு தெரியும் 30 வருஷத்துக்கு முன்னால உங்க பையனை சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது கொலை நடந்தப்போ அவன் வேற ஒரு இடத்துல இருந்தான்னு பொய் சொல்லி தானே அவனை கூட்டு போனீங்க. உண்மையை சொல்லுங்கன்னு ஹீரோ ஒரு கேள்வியை போட, அதுதான் நான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே நான் உண்மையை சொல்லியிருந்தா இப்ப இந்த அளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். விதி யாரால தடுக்க முடியும் அப்படின்னு அதை மட்டும்தான் அந்த அம்மா சொல்லுது. அதோட ரூமுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்க. அடுத்து ஹீரோவும் கிம்மும் இங்க இருந்து கிளம்பும் போது வீட்டுல ஜுங்கோவோட அம்மா அப்பா 2 பேரும் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரிக்கு முன்னால சேர்ந்து எடுத்த போட்டோ ஒன்று இருக்குங்க. அதை ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் கிளம்புறாரு. அங்க அப்படி போயிட்டு இருக்க இங்க ஊரே தேடியும் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்க ஜுங்கோ அவன் டெலிவரி பாய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு இடத்துலலாம் ஹெல்மெட் போட்டே சுத்துறதுனால யாராலையும் அவனை கண்டுபிடிக்க முடியல. அப்படி இப்போ ஒரு கடைக்கு அவன் டெலிவரி கொடுக்க போகும்போது டிவி நியூஸ்ல இவன் அம்மாவோட வீட்டுக்கு வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம்லாம் நின்னது, கூட்டத்தை பொளந்துட்டு ஹீரோ கிம் அவங்க 2 பேர் போனது அதை பாத்துறானா. என்னமோ ஒரு இனம் புரியாத கோவம். டெலிவரி கொடுக்க வந்த காசை கூட வாங்கலங்க. அதுக்கு பதில் கடையில இருந்த பொண்ணோட போனை அவளுக்கே தெரியாம திருடிக்கிட்டு வெளியே வந்தவன் ஸ்டேஷன்ல இருக்க கிம்முக்கு போனை போடுறான். இதற்கு தானடா ஆசைப்பட்டான் பாலகுமாரா. எப்பா கழுகுக்கண்ணா, போப்பா லொகேஷனை ட்ராக் பண்ணுப்பா, நான் அது வரைக்கும் பேச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கிம் கால் அட்டன் பண்ணி பேச்சை கொடுத்துட்டு இருக்கும் போதே ப்ரொஃபசர் ஸ்டேஷனுக்கு வரா. நான் கிம்மு தேவையில்லாம என் அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்க, நீ பண்றத பார்த்தா நானா வந்து சரண்டர் ஆகணும்னு ஆசைப்படுற போலியே. கனவுல கூட நடக்காது ராஜா. அது 8வது விக்டிமோட கொலைய நான் தான் பண்ணேன்னு நினைச்சு தானே இப்படி என்ன தேடுறீங்க. ஆனா நான் அதை பண்ணல. ஏற்கனவே சொன்ன மாதிரி 7வது விக்டிமோட கொலையையும் நான் பண்ணல. பண்ணாத பழியை என் மேல போடாதீங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஜுங்கோ சொல்லி ஸ்டேஷன்ல இருக்க யாரும் நம்பல. நல்லா காந்தாரா படத்துல வர காளமாடு மாதிரி இருந்துகிட்டு வாரியில எங்கள்கிட்ட ஓட்டாத ஜி அப்படின்னு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் உள்ள வந்தா பாருங்க ப்ரொஃபசர் குடுகுடுன்னு அவளா போன் கிட்ட ஓடி வந்து, யார் உன்னை நம்புறாங்களோ இல்லையோடா, நான் நம்புறேன். நீ சொல்றத நம்புற ஒரே ஆள் நான் மட்டும்தான். 7வது 8வது விக்டிம் 2 பேரையும் நீ கொல்லல. ஏன்னா அவங்க காலெல்லாம் கில்லர் ஒரு மார்க்கை விட்டுருந்தான். இதுக்கு முன்னால நீ பண்ண எந்த கொலையிலையும் அந்த மாதிரி ஒரு மார்க்கை விட்டதே இல்ல. போலீஸுக்கே கால் பண்ணி தைரியமா நான் ஒரு கொலை பண்ணேன்னு சொல்ற ஆள் நீயா பண்ண கொலையா இல்லன்னு ஒத்துக்க போற? அவங்க 2 பேரை கொலை பண்ணியிருந்தா நீயே ஒத்துக்கிட்டு இருந்திருப்ப. எனக்கு ஒரே டவுட் தான், நீ முதல்ல எப்ப கொலை பண்ண? எதுக்காக நீ கொலை பண்ற மெத்தடும் இன்னொரு கில்லர் கொலை பண்ற மெத்தடும் ஒரே மாதிரி இருக்கு. லாஸ்டா உனக்கு ஏன் ஸ்கர்ட் போட்ட பொண்ணுங்களை பார்த்தாலே கொல்லணும்னு தோணுது? அதுக்கு காரணம் உன் அம்மா தானே. ஏதோ ஒரு ஆர்வத்துல உன் தங்கச்சியோட கழுத்தை போட்டு நீ நெரிச்சிருக்க. அது உன் தங்கச்சிக்கே பிடிச்சிருந்தாலும் இதை பார்த்த உன் அம்மா பயந்து போய் எந்த தப்பும் பண்ணாத உன்னை நீ மனுஷனே இல்லைன்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. ஆக உனக்கு உன் அம்மா மேல கடுப்பு. உன் அம்மா ஸ்கர்ட் போட்டவங்கன்றதுனால அவங்கள கொல்றதா நினைச்சு ஒரு தடவையும் ஸ்கர்ட் போட்ட பொண்ணுங்களை நீ கொண்டு இருக்க. இப்ப நீ கோவப்பட்டு கால் பண்ணதுக்கான காரணம் கூட டிவில உன் அம்மாவோட இன்டர்வியூவை பார்த்திருப்ப. அவன் என் பையனே இல்ல, எதுக்காக என் வீட்டுக்கு வெளியே நிக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்ல போய் தானே அப்படின்னு ப்ரொஃபசர் அடுக்கு மொழியில அழகரா. இது வரைக்குமே பேசிட்டு இருந்தது யாருன்னு ஜுங்கோவுக்கு தெரியல. மொத்தத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓஹோ யாரு நம்ம ப்ரொஃபசரா பேசுறது அப்படின்னு ப்ரொஃபசரோட பேரை சொல்றான். சுத்தி நின்று அதை கேட்ட எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. இவனுக்கு எப்படா ப்ரொஃபசரை தெரியும்னு. அதுக்கான ஒரு குட்டி பிளாஷ்பேக் போறாங்க. கிம்மும் ஹீரோவும் இவனை தேடுறாங்கன்னதுமே அவங்களுக்கே தெரியாம ஜுங்கோ அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ப்ரொஃபசர் ஒருத்தி இருக்கா. கிம்முக்கும் இவளுக்கும் நடுவுல ஒரு காதல் ஜோதி எரியுது. ஹீரோ வீட்டு கீழே தான் இவ இருக்கான்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணை நான் கொன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு போன எபிசோட்ல கிம்ம மிரட்டியே இருப்பாங்க. சோ இப்பவும் ப்ரொஃபசர் தான் பேசுறான்னு தெரிஞ்சதும் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோவுக்கு கொஞ்ச நெஞ்ச கோவமா வந்துச்சுன்றீங்க. அடி கூப்பிடாம வந்த குயில உன்னை யாரு நீங்க வர சொன்னது? எதுக்கு நீ அவங்ககிட்ட போன்ல பேசின? தேவையா இது உனக்குன்னு நாய் மாதிரி குலைக்கிறாரு. பின்ன என்னங்க, நானும் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஜுங்கோ சொல்றது உண்மையாதான் இருக்கும். 7வது 8வது விக்டிமா அவன் கொல்லல. சும்மா நீங்க அவன் எங்க இருக்கான்னு அவனை தேடியே போயிட்டு இருந்தீங்கன்னா காலத்துக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாச்சும் பேசினாதான் கோவப்பட்டு அவன் வெளியே வருவான். அவனை வெளியே வர வச்சாதான் உங்களால அவனை பிடிக்க முடியும். அதுக்கு தான் இப்படி பேசினேன்னு ப்ரொஃபசர் சொல்றா. ஆஹா, சோ உங்களுக்கு எல்லாம் கிரிமினலை புஷ்டா போதும்ல, அப்பாவி மக்களோட உயிரை பத்தி கவலை இல்ல. இந்த 2017 உங்க மனசு எப்படி உங்க எண்ணம் எப்படிலாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா எல்லா காலகட்டத்திலையும் போலீஸோட ஒரே எண்ணம் அப்பாவிங்களை காப்பாத்தணும்ன்றது மட்டும்தான். இப்ப நீ பேசின பேச்சுக்கு அவன் ரிவோல்ட் ஆகி யாரையாவது கொன்னுட்டானா நீ என்ன பண்ணுவ? எழுதி வச்சுக்கோ, ஜுங்கோவால அடுத்து ஒரு சாவு நடந்தது. அதுக்கு காரணம் நீதான். அதை ஹீரோ சொல்ற டைமிங்ல இவ்வளவு நேரமா போன்ல பேசிட்டு இருந்தால ஜுங்கோ அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஹீரோவும் கிம்மும் அங்க போற வரைக்கும் அவன் வெத்தலை பாக்கு பழத்தெல்லாம் தாம்பள தட்டுல வச்சுக்கிட்டா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பேசிட்டு இருந்த போனை தூக்கி போட்டு போயிட்டான். பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு
வீட்டுக்கு போன ப்ரொஃபஸருக்கோ ஜுங்கோவால அடுத்து ஒரு கொலை நடந்தா அதுக்கு காரணம் நீதான் ஹீரோ சொன்னாருல்ல, அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதை காட்டிட்டு திரும்ப ஹீரோ கிம் கிட்ட வந்தா கில்லர் கிட்ட போறாங்க. 7, 8 2 விக்டிம்ஸோட கால்லயும் இருந்த இங்கு அது ஒரு வகையான இங்கு, டேஞ்சர். 2001க்கு முன்னாலேயே இனிமேல் இந்த இங்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிடுச்சு. அதுக்கு முன்னால எந்த கம்பெனி இந்த இங்கை மேக் பண்ணிருக்காங்கன்னா ஷின்சேன்ற ஒரு கெமிக்கல் கம்பெனிங்க. இதே கெமிக்கல் கம்பெனிக்கு முன்னாலதான் ஜுங்கோவோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து போட்டோ எடுத்ததை ஹீரோ பார்த்திருப்பாரு. இதனால ஏற்கனவே ஜுங்கோ மேல இருந்த சந்தேகம் இன்னும் அதிகமாக தானே செய்யும். பட் கில்லர் இதை சொன்னதுக்கான காரணம் ஜுங்கோ பக்கம் கேஸை திருப்பி வேணும்னு இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒரு கம்பெனி தான் இந்த இங்கை ரெடி பண்ணிச்சுன்னு சொன்னா. அப்படியாச்சு வேற ஒருத்தவன் தான் கில்லர்னு இவங்க சந்தேகப்படுவாங்கன்னு நினைச்சுதான் அவன் சொன்னான். ஆனா அதுல ஜுங்கோவையே லிங்க் பண்ற மாதிரி இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு கில்லரே எதிர்பார்க்கலாங்க. நல்லா வேணாம் தூக்கி போட்ட வெள்ளை ஜெட்டி மாதிரி இருக்க கில்லரோட மூஞ்சி மேட்ரு தெரிஞ்சதும் வாடி போச்சு. இருந்தும் நம்ம ஆளுங்களுக்கு குஷி ஆயிட்டு இருக்குமே, சூப்பர் ஒரு லீடு கட்டிடுச்சுறான்னு. சோ மறுபடியும் ஜுங்கோட அம்மா கிட்ட போயிட்டு இந்த கெமிக்கல் ஃபேக்டரியோட சிஇஓ உங்க புருஷன் தானே, அங்க அடிக்கடி ஜுங்கோ போவானான்னு கேட்கும்போது ஆமா ஜுங்கோவோட தாத்தா செத்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்து எல்லாம் என் புருஷனுக்கு வந்துருச்சு, அப்ப அவர் தானே அந்த கம்பெனியோட ஓனரா இருப்பாரு, ஜுங்கோ அப்பெல்லாம் குழந்தை அதுதான் அவனோட விளையாட்டு கிரவுண்டே அப்படின்னு ஜுங்கோவோட அம்மா சொல்ல, ரைட்டு நாங்க ஆல்ரெடி ஒரு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்க பில்டிங், அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங் இருக்குல்ல, இதுக்கு முன்னால ஜுங்கோவை தேடி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டிருந்தாங்களே, கெமிக்கல் ஃபேக்டரி எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்திலேயே தான் அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. இதே மாதிரி அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல உங்களுக்கு சொந்தமான இடம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா பல வருஷ கதையெல்லாம் இப்ப ஏங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஓ ஜுங்கோ அங்க ஒளிஞ்சிருப்பான்னு நினைச்சு கேக்குறீங்களோ அப்படின்னு இதை சொல்றப்போ மட்டுங்க ஜுங்கோ அம்மாவோட மூஞ்சில ஒரு திருட்டு மொழி. ஆனாலும் ஒரு இடத்தோட அட்ரஸ சொல்ல, இதுக்கு முன்னால அவங்க போன இடம், இப்ப ஜுங்கோவோட அம்மா சொன்ன இடம், அந்த ஃபேக்டரி மூணுமே பக்கத்துல தான் இருக்கு. ஃபேக்டரிய 20 வருஷத்துக்கு முன்னாலேயே மூடிட்டாங்க. பக்கத்துல வீடு வாசல் தோட்டம் துறவுன்னு எதுவும் இல்ல. ஒருத்தன் ஒளியறதுக்கு அதை விட பெஸ்டான இடம் வேற எதுங்க வேணும்? நிச்சயமா ஜுங்கோ அங்கதான் இருப்பான். இந்த வாட்டி அவனை தப்பிக்கவே விடக்கூடாதரா, 4 பக்கமும் சேர்ந்து அணை கட்டி அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஸ்டேஷனே ரெடி ஆகுது. இதே டைம் ப்ரொஃபசர் ஜுங்கோ இல்லாம வேற ஒரு கில்லரும் இருக்கான்னு இவன் நினைக்கிற மாதிரியே நினைக்கிற இன்னொரு ஆள்னா கில்லர் தானே, அவன் தானே ப்ரொஃபசருக்கு முன்னாலேயே சொன்னான் இன்னொரு கில்லர் இருக்க வாய்ப்பு உண்டுன்னு. சோ கில்லரை போய் மீட் பண்ண ப்ரொஃபசர் என் கருத்தும் உங்க கருத்தும் தாங்க ஒரே மாதிரி இருக்கு, அதான் உங்களை தேடி வந்தேன் ஒரு சின்ன அட்வைஸ்க்காக, ஜுங்கோ இல்லாம இன்னொரு கில்லர் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு ப்ரொஃபசர் கேக்குறா. அப்படிதாமா நினைக்கிறேன், ஆனா கிம் கிட்ட சொன்னா ஜுங்கோவை பிடிச்சா நம்ம கேள்விக்கான பதிலாம் கிடைச்சிரும்னு சொல்றான், வேற நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் பதில் சொல்றான். நான் பல தடவை கிம் கிட்ட சொல்லி பார்த்துட்டேங்க, ஜுங்கோ எங்க இருக்கான்னு பார்த்து நீங்க அவனை தேடி போயிட்டு இருந்தா காலத்துக்கும் அவனை பிடிக்க முடியாது, அவனை வெளியே வர வைங்க அப்பதான் பிடிக்க முடியும்னு கேட்க மாட்டானுங்க இப்படின்னு ப்ரொஃபசர் அடுத்த விஷயத்த சொன்னதும் அதேதாம்மா அதைத்தான் நானும் சொல்றேன், இப்போ இல்ல எப்பவோ சொல்லிட்டேன், அவனை வெளியே வர வைடா அப்பதான் அவனுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு. ஒன்னும் இல்ல, ஆத்துல இருக்க மீனை பிடிக்கணும்னா எப்படி தூண்டில் கொக்கில ஒரு புழுவை மாட்டி புழுவை வச்சு அந்த மீனை நம்ம கிட்ட வர வைக்கிறது இல்ல, அதே மாதிரி இவனுக்கும் கொலை பண்ண ஒரு ஆள் கண்ணு முன்னால இருக்காங்கன்னு ஆசை காட்டி அந்த இடத்துக்கு அவனை வர வச்சுட்டா அவனை புடிச்சு போடுறது ஈஸி இல்ல. இத கில்லர் சொன்னதுதான் டிங்கின்னு ப்ரொஃபசர் மண்டையில லைட் எரிஞ்சிருக்குமோ என்னவோ. ரொம்ப நன்றிங்க, உங்கள்ட்ட எதுக்காக வந்தனோ அதுக்கான பதில் எனக்கு கிடைச்சிடுச்சு, நான் கிளம்புறேன்னு போயிடுறா. இன்னொரு பக்கம் கன்னு புல்லட் ப்ரூஃப்னு செட்டிங்கோட கிளம்புனா நம்ம ஆளுங்க அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்க வழியில ஹீரோ அவரோட பொண்ணை பத்தி கிம் கிட்ட கேக்குறாரு. நான் ப்ரோ என் பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியே ஒரு வாரம் ஆக போகுது, ஏதாச்சும் தெரிஞ்சுதா இல்லையான்னு. நானும் சொல்லி வச்சு கேட்டுட்டு தாங்க இருக்கேன், அவ கொரியாலேயே இல்லையா, இங்கிலாந்துல இருந்து வந்த ஒருத்தவங்க அவளை தத்து எடுத்துட்டு போயிட்டாங்களாம், நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல உங்க பொண்ணோட பேரை மாத்திட்டாங்கன்னு, அதான் கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு, இங்கிலாந்து வரைக்கும் போயிட்டோம்ல புடிச்சிடலாம் அப்படின்னு கிம் இங்க சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் ப்ரொஃபசருங்க ஜுங்கோவை பிடிக்க எறியா ஏன் யாரையோ எவரையோ தேடிக்கிட்டு அவனால அடுத்த கொலை நடந்தா அதுக்கு காரணம் நானு தானே ஹீரோ சொன்னாரு, என்னால யாரும் பாதிக்கப்பட வேணாம், அவனுக்கு ஏரியா நானே போறேன்னு ஷர்ட்டு ஸ்கர்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இவ கிளம்புறா. போகும்போது சின்ன வயசுல இவளோட அம்மா ஆபத்துனா அதை ஊதுமா எங்க இருந்தாலும் நான் வந்துருவேன்னு சொல்லி விசில் ஒண்ணு குத்தாங்கல்ல, போட்டோல கூட மாட்டி வச்சிருந்தா பாருங்க, அந்த விசில் எடுத்து கழுத்துல மாட்டிட்டு போறா. இந்த பக்கம் எங்க ஜுங்கோ பதுங்கிருப்பான்னு சந்தேகப்பட்டாங்களோ அங்க நம்ம ஆளுங்க போய் சுத்து போடுறாங்க. உள்ள யாரோ இருக்க மாதிரி சவுண்டும் கேக்குது. இன்னைக்கு ஒரு புடின்னு கதை வச்சுட்டு உள்ள நுழைஞ்சா மொக்கையோ மொக்க. இவங்க நினைச்ச மாதிரி அங்க ஜுங்கோ இல்ல, 4-5 தருதல பசங்க ஒன்னா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஓ சோ சேட், இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு பழைய மாதிரியே உங்களுக்கு மூஞ்சி சொங்குது. அதோட திரும்ப ப்ரொஃபசர் கிட்ட போனா ஆள் இல்லாத ஒரு இடத்துல காரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்போ ப்ரொஃபசர் சின்ன வயசா இருக்கும்போது இங்கிலாந்துல தானே இருந்தா, அங்க அவளுக்கு கேட்டுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட இருந்து கால் வருது. என்னடி இந்த டைம்ல அப்படின்னு ப்ரொஃபசர் போன் எடுத்து விசாரிச்சா,
ஏய், உன்னை தேடி இங்க லண்டனுக்கு கொரியால இருந்து கால் பண்ணிருக்காங்கடி. யாரோ ஒன்னு தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உன் பழைய பேரை சொல்லி விசாரிச்சாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நீ பேரை மாத்திட்ட, இப்ப கொரியால தான் இருக்கன்னு. யாரு தேடுறாங்களோ என்ன ஏதுன்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கேட் காலை கட் பண்ணதும், நம்மளையா? நானே ஒரு அனாதை ஆலமரம், என்ன யாரு தேடுறா? சரி, அந்த கதையை அப்புறம் பாத்துப்போம், இப்ப வந்த வேலையை பாப்போன்னு ப்ரொஃபசர் காரை வெட்டி இறங்க அப்படியே இந்த சீனை ஓரம் கட்டிட்டு கில்லர் கிட்ட வராங்க. கில்லர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது டிவியில ஓடிட்டு இருக்க ப்ரொஃபசரோட இன்டர்வியூ ஒன்ன பாக்குறாங்க. லேட்டஸ்டா கொடுத்துருப்பா போல. அதுல டிவி ஆளுங்க ப்ரொஃபசர் கிட்ட, ஜுங்கோவை கண்டுபிடிக்க நீங்க தானே போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றீங்க. ஜுங்கோ இது வரைக்கும் யாரெல்லாம் கொண்டு இருக்கான், எப்படி கொண்டு இருக்கான், எங்க வச்சு கொண்டு இருக்கான்னு மக்களுக்கு தெரியும். இனிமேல் அவன் யாரையாச்சும் கொல்ல வாய்ப்பு உண்டா? அப்படி கொன்னா எங்க வச்சு கொல்லுவான்? அதை கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க சேஃப்டியா இருப்பாங்கல்ல, அந்த பக்கம் போகாம சொல்லுங்களேன்னு கேட்டிருக்காங்க. பதிலுக்கு ப்ரொஃபசர், இது வரைக்கும் ஜுங்கோ இந்த ஏரியால கொலை பண்ணிருக்கான். எப்பவுமே ஒரு கில்லர் ஒரே ஏரியால ஒரே இடத்துல எல்லாம் கொண்டுட்டு இருக்க மாட்டான். ஒரு இடத்துல கொலை பண்ண ஆரம்பிச்சு அங்க இருந்து டிராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பான். அப்படி ஜுங்கோ இதுக்கு முன்னால கொலை பண்ண இடத்தெல்லாம் வச்சு பார்த்தா அடுத்து அவன் இந்த லொகேஷன்ல தான் யாரையோ கொல்ல போறான் அப்படின்னு ப்ரொஃபசர் பொதுவா சொல்ற மாதிரி சொல்ல, நான் அங்க வரேன், முடிஞ்சா என்ன கொண்டு காட்டு அப்படின்னு டிவில ஜுங்கோவை பார்த்து பேசுற மாதிரி கேமராவை பார்த்து தாங்க அதை சொல்றா. கில்லர் இன்டர்வியூ பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான். கில்லருக்கு இறையா யாரையாவது அனுப்புனா அவனை புடிச்சிடலான்னு சொன்னோம், அவனுக்கு இறையா இவளே போலான்னு முடிவு எடுத்துட்டாலோ அப்படின்னு கெஸ் பண்ணி உடனே கிம்முக்கு போனை போட்டவன், எப்பா உன் ஆள் கொடுத்த இன்டர்வியூவை பாத்தியா? ஜுங்கோவை வெளியே கொண்டு வரதுக்கு அவளே தூண்டில் புழுவா போயிருக்காப்பா. அவ கொடுத்த இன்டர்வியூவை பார்த்தா உனக்கே புரியும், சீக்கிரம் பாருன்னு சொல்ல, நமக்கு இந்த நல்லி எலும்பு இல்லாத நடுநிசி நாயி இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணாதே, இதுவே ஒரு கொலகார பக்கி, இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு டவுட் வருதா? அதை தெளிவாக்கிறதுக்குள்ள கிம் ப்ரொஃபசர் கொடுத்த இன்டர்வியூவை பாத்துறான். ஐயோ போச்சு, அம்மா போச்சு, என்ன ப்ரொஃபசரை காப்பாத்துறதுக்கு அடிச்சு புஷ்டு அவங்க ஓடி வர வழியெல்லாம் ஹீரோ புலம்பிக்கிட்டே வராரு. இந்த வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருந்தேனா, அவன் அடுத்து யாரையாச்சும் கொண்டானா அது காரணம் நீதான்னு நான் சொன்னதுனால தானே இப்ப அவ போய் நிக்கிறா. போடா போடா போடா, சீக்கிரம் போடா, அவளை காப்பாத்தி ஆகணும்டா அப்படின்னு அவங்க துடிச்சுக்கிட்டு வர, இங்க ஆள் இல்லாத ரோட்ல தனியா போயிட்டு இருக்கால ப்ரொஃபசர். அப்ப அவளுக்கு பின்னால ஒரு கார் வந்து நிக்குது. மிரண்டுறா. அல்லோட திரும்பி பார்த்தா இவன் நினைச்ச மாதிரி அது ஜுங்கோ இல்ல, யாரோ ஒரு வழி போக்கன். பாவம் பொண்ணு ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்காளே, லிப்ட் எதுவும் வேணுமான்னு கேட்கதான் நிறுத்திருக்கான். அதெல்லாம் ஒரு அணியும் வேணாம், நீ கிளம்புனதும் கார் இங்க இருந்து கிளம்பி 10 அடி மூவ் ஆகுதுங்க. சடார்னு இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒரு உருவம் ப்ரொஃபசரை இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போக 10 அடி தாண்டி போனால கார்காரன். எதர்ச்சியா மிரர்ல பாக்கும்போது பின்னால ப்ரொஃபசரை காணோம். இப்பதான் இருந்தா அதுக்குள்ள எங்க போனா? அந்த சந்தேகத்தோட ரோட்டுக்கு வந்தவன நம்ம ஆளுங்க மடக்குறாங்க. ப்ரொஃபசர் போட்டோவை காட்டி விசாரிச்சதுமே இப்பதாங்க அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்னதும் ஹீரோ கிம் 2 பேரும் குடு 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 குடுன்னு அந்த காட்டுக்குள்ள ஓட போறாங்களா. ஹீரோ முன்னால போயிடுறாரு. கிம்முக்கு ஒரு கால் வருதுன்னு அந்த அவசரத்திலையும் கால் எடுக்கிறான். ஹீரோவோட பொண்ணை தேட சொல்லி இவன் ஒரு ஆள் கிட்ட சொல்லிருந்தான்ல, அவங்கிட்ட இருந்து வந்திருக்க கால் தான் அது. போன் எடுத்ததும், உங்களுக்கு ப்ரொஃபசர்னு யாரையாவது தெரியுமான்னு அந்த பக்கம் இருந்து கேக்குறாங்க. ஏண்டான ஜர்க்கானா, நீங்க தேடுற பொண்ணு ப்ரொஃபசர்னு சொன்னதாங்க. கிம்மால நம்பவே முடியல, அவளா ஹீரோவோட பொண்ணு அப்படின்னு கிம் ஓடிட்டு இருக்க ஹீரோவை பார்க்க, ஹீரோ ப்ரொஃபசருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம்னு காட்டுக்குள்ள ப்ரொஃபசரை வலை வீசி தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ப்ரொஃபசரை கடத்தி கொண்டு போன ஜுங்கோவோ மயக்கத்துல இருக்க ப்ரொஃபசரோட கை ரெண்டையும் கட்டி போட்டுறான். அடுத்து காலை கட்டுறதுக்குள்ள டபுக்குன்னு கண்ண முடிச்ச ப்ரொஃபசர் ஓட்டம் முடிகிறா. ஒரே காட்டுக்குள்ள ஒரு பக்கம் இந்த சேசிங் நடக்க, ஒரு பக்கம் ஹீரோ ப்ரொஃபசரை தேடிட்டு இருக்க. ஓடிட்டு இருந்த ப்ரொஃபசரோட கால அடிபட்டுருச்சு. அவளால அதுக்கு மேல ஓட முடியல. இதுதான் சாக்குன்னு ஜுங்கோ ப்ரொஃபசரோட தலைமுடிய பிடிக்க, அவங்கிட்ட இருந்து இப்போதைக்கு தப்பிக்க ஒரே வழி ப்ரொஃபசர் கழுத்துல மாட்டிருக்க விசில் மட்டும்தான். ஸ்டார்டிங்ல அது ஞாபகம் வரல, சாக போறோன்ற அளவுக்கு வந்ததும் தான் விசில்ன்ற ஒண்ணு இருக்குன்னு ஞாபகம் வந்து ப்ரொஃபசர் விசில் எடுத்து ஊத ஜுங்கோ ப்ரொஃபசரோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்க. ஹீரோ காட்டுக்குள்ள தானே இருக்காரு. விசில் சவுண்ட் கேட்டதும் கடகடன் ஓடி ஸ்பாட்டுக்கு வந்ததும் ஜுங்கோ ஹீரோவை பார்த்து தெரிகிறான். சரி ப்ரொஃபசருக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு பார்த்தா அவன் கழுத்தை போட்டு இருக்குல்ல, பொண்ணு கண்டோங்க கண்ணையே முழிக்க மாட்டா. தப்பிச்சு உடனே ஜுங்கோவை கிம் துரத்திட்டு போறான். செத்த ப்ரொஃபசருக்கு பக்கத்துல இருந்த ஹீரோ, எம்மா ப்ளீஸ்மா கண்ணை முழியுமா, நீ செத்துட்டனா அந்த குற்ற உணர்ச்சியால காலம் முழுக்க நான் செத்து பழைக்கணுமா, யாருமா உன்னை இங்க வர சொன்னா, நான் உன்னை பார்த்ததுல இருந்து நீ பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலைதாம்மா, இப்படி பண்ணாதம்மா, எழுஞ்சிருமா அப்படின்னு ஹீரோ பல நிமிஷம் கதறி அழுததுக்கு அப்புறம் செத்துட்டான்னு நினைச்ச பொண்ணு கண்ணை முழிக்கிறா. சொப்பா கோட்டான கோட்டி நன்றிகள்ரா ஆண்டவா, காப்பாத்திரடா இந்த பொண்ண, ஏம்மா இப்படி பண்ற அப்படின்னு பேசிக்கிட்டே அப்போதாங்க ஹீரோ ப்ரொஃபசரோட கழுத்துல இருக்க விசில நோட் பண்றாரு. இந்த விசிலா, இது ஏன் பொண்டாட்டி
தானடி எனக்கு கொடுத்தது. அப்புறம் ஆபத்துனா ஊதுன்னு சொல்லி என் பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது கொடுத்தது. இந்த விசில் உன்கிட்ட இருக்குன்னா நீயா நீயா என் பொண்ணுன்னு ஹீரோ இன்ப அதிர்ச்சி ஆகும் போதே எபிசோடு முடியுதுங்க. ஒரு வழியா ஹீரோ தேடிட்டு இருந்த மேட்டர்ல ஒன்ன கேட்ச் பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் கேட்ச் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கே. அதை எப்போ எங்க எப்படி கேட்ச் பண்ண போறாருன்றத ஒருத்தர் இருந்து அடுத்த 3 வீடியோல பாத்துருவோமா? சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டாடா பாய்.